அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. அது வாக்கு மாறாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம், வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம், வாக்குத்தத்தங்களை சிந்திக்கிறோம், ஆனால் நிறைவேறாமல் இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், உனக்கு வாக்குத்தத்தங்கள் இதுவரை தாமதமாக இருந்திருக்கலாம், இதுவரை வாக்குத்தத்தங்கள் உனக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் இனிமேல் என்ன செய்யாதான் தாமதிப்பது இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது உடனே வரப்போகிறது, இனிமேல் தாமதிப்பது இல்லை, இனிமேல் தாமதிப்பது இல்லை. இப்படி சொல்லிட்டு கடத்தில் சொல்கிறாரு, அவர்களோட சொல் என்று அவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களிலே அல்லது வீட்டுகளில் இருக்கும்போது எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க, எத்தனையோ உலகப்பரமான காரியங்களை சிந்திக்கிறீங்க, பேசுகிறீங்க. நமக்கு காதில் விழுகிற காரியங்கள் அநேக வாக்குத்தத்தங்கள் வராது. அநேக துக்கமான காரியங்கள், நெருக்கமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள் தான் நம்ம காதில் விழுகும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதை நம்ம அந்த காதில் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு தேவன் உன்னை எப்படி வைக்க போகிறேன், உன்னை எந்த இடத்துல வைக்க போகிறேன், உன் குடும்பத்தை எப்படி வைக்க போகிறேன், உன் சந்ததியை எப்படி வைக்க போகிறேன், நீ கையிட்டு செய்கிற வேலையை எப்படி வைக்க போகிறேன், உன் பிள்ளைகளை எப்படி வைக்க போகிறேன், உன் குடும்பத்தை எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, தொழிலுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, குடும்பத்துக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, நம்மளுக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவதுக்குண்டான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, சுகமாய் வாழ்வதற்குண்டான சுகத்தின் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, அன்பாய் வாழும்படி அன்பான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, விட்டு கொடுத்து தாழ்மையை வாழும்படி தாழ்மையான வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தும் ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது. பணப்பிரச்சனை இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்கிறது. அந்த கடனை அடைப்பதற்கு, பண தேவைகளை சந்திப்பதற்கு அதுக்கும் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது என்ன செய்ய வேண்டும், நிறைவேற வேண்டும். அப்போ கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் ஜெபித்திருக்கலாம், மன்றாடி இருக்கலாம், அது மாத கணக்கில் தள்ளப்பட்டிருக்கலாம், வருட கணக்காக தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆபகம் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது கண்டிப்பான முறையில் என்ன செய்யும். எப்படி போட்டிருக்கு? தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமா வரும், அது தாமதிப்பில்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன், அது தாமதிப்பது கிடையாது, அது நிச்சயமா வரும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, குறித்த காலத்துக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது கண்டிப்பாக நிறைவேறும், அது தாமதித்தாலும் அது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் வரும், கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இப்போ பிசாசு இருக்கிறான்னா அவன் பொய்க்கு பிதா, அவனுக்கு பேர் மனுஷ கொலைபாதகன். நம்ம இயேசப்பா பேர் அதிசயமானவர், வெற்றி வேந்தன், விடுதலை நாயகர், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் பெருக்கத்தின் தேவன் என்று அதிக பெயர் இருக்கிறது. ஆனால் பிசாசுக்கு பெயர் இருக்கிறது, அவன் மனுஷ கொலைபாதகன், அவன் அழிக்கவும், அவன் கொல்லவும், அவன் திருடவும், அதுக்கு மாத்திரம்தான் வருவான், வேறு எதுக்குமே வரமாட்டான்.
ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் காதில் சில நஷ்டமான பேச்சுக்கள் உங்கள் காதுக்கு வருது, சில துக்கமான பேச்சு உங்கள் காதுக்கு வருது, சில நெருக்கமான பேச்சு, சில நிந்தையான பேச்சு, தோற்று போகிற பேச்சுக்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. யார் மூலமாக அது வருது? அப்படி வரும்போது நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக தேவன் உங்களை எப்படி வைக்க போகிறாரு அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கற்பந்தரிக்கணி இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லணும். ஏன்னா கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் உனக்கு ஒன்று உண்டாகலையா அப்படின்னு யாராச்சும் வந்து கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லணும், கற்பந்தரிக்கணி கர்த்தரா வளர் சுதந்திரம், நான் பிள்ளைகளின் பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பேன், என் சந்ததி ஒளிவு மர கண்டுகளில் வளர்ந்துருக்கும், அதனால் வாக்குத்தத்தை என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் நிறைவேறும் அப்படி என்று பதிலுக்கு நீங்கள் பேசும்போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது இது உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விதைக்கிற மாதிரி, நீங்கள் விதைக்கும் போது அது கண்டிப்பாக அறுவடையை அறுப்பீங்க. நீங்கள் எப்போல்லாம் வார்த்தையை விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பான முறையில் ஒரு அறுவடையை நீங்கள் பார்க்க முடியும். அன்பு குறித்து விதைங்க, சமாதானத்தை குறித்து விதைங்க, ஐஸ்வர்யத்தை குறித்து விதைங்க, வெற்றியை குறித்து விதைங்க, விடுதலை குறித்து விதைங்க. அப்படி பேசும்போது கண்டிப்பான முறையில் அது என்ன செய்யும்? நடக்கும். அதான் பிரசிங்கில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் காலையிலையும் விதைப்பேன். எடுங்க பிரசிங்கில் 11ஆம் அதிகாரத்தில், காலையில் உன் விதைய வித, மாலையில் உன் கையை நெகிழ விடாது, அதுவோ இதுவோ, இது வாய்க்குமோ அது வாய்க்குமா என்று. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ காலையிலையும் விதை, நீ மத்தியானத்தில் விதை, நீ சாயங்காலத்தில் விதை, எந்த விதை பலன் கொடுக்கும், எந்த நேரத்தில் விதைச்ச விதை பலன் கொடுக்கும்னு சொல்லி நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு 3 விதையுமே உனக்கு என்ன செய்ய போகிறது? அது பலன் கொடுக்க போகிறது. அல்லேலூயா. காரணம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ராஜா வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன உண்டு? எடுத்துக்கொள்ளுங்க பிரசங்கி 8:4. இயேசு மகாராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீ என்ன செய்கிற என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அப்படின்னா அவிவிசுவாசமான வார்த்தைக்கு பதிலடி கொடுக்கணும். நீங்க எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் வாக்குத்தத்தங்களை கொடுத்து பதிலடி கொடுக்க வேண்டும். சொல்லத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம தான் சொல்லணும். ஒரு அவிவிசுவாச வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, ஒரு அவிவிசுவாச வார்த்தை உங்க செவிக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பதிலாக அதுக்குண்டான வார்த்தையை நீங்க பேசணும். ஒரு பதில், ஒரு வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வருது, எப்ப நீ கடன் அடைக்க போற? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யப்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைக்குவார், சீக்கிரம் அடைச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நீ வீட்டை கட்ட போற? இன்னும் வீடு கட்டலையா? கர்த்தர் வீட்டை கட்டார்கள் கட்டுகளை பிரயாசம் விருதா. பதிலடி கொடுக்கணும். நீங்க உனக்கு எப்போதான் அந்த பலவீனம் மாறும்? 2 வருஷமா அந்த பலவீனத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கையே. இயேசுவின் தள்ளும்புகளால் சுகமாக இருக்கிற மாதையின் கோடார்த்தானது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலையை சேதப்படுத்தாது, என் ஆயுசு நாட்களை பெருக்கப்படுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் வாழ்ந்து காட்டுவேன், நான் சாதிப்பேன், நான் ஆள பிறந்தவன், நான் ஜெயிப்பேன். என் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுள்ள எலும்பாய் மாறி இருக்கிறது, என் கண்ணு மோசையின் கண்ணா இருக்கிறது, நான் தோத்து போனவல்ல, நான் எழும்புவேன் என்று ஒரு வாக்குத்தத்தமான அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது அந்த அவிவிசுவாசமான வார்த்தை என்ன செஞ்சிடும்? அடிபட்டுரும். நீங்கள் எதுவுமே பேசாமல் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எதிரடையே வந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வீடு இருக்குன்னா, ஒரு குடும்பம் இருக்குன்னா, அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை கொடுத்து இது மாதிரி கர்த்தர் செய்ய போகிறார், இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசி பரிமாறிக்கொள்ளணும். இது எனக்கு வர்ற மாதிரி தெரியல, இது எனக்கு நடக்கிற மாதிரி தெரியல, இவன் தேர மாட்டான் அப்போ நீங்கள் பேசும்போது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இவன் படிக்க மாட்டான், படிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பதிலுக்கு சொல்லணும், ஒருவன் ஞானத்திலே குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், ஞானவான் வெட்கப்பட்டு போகும்படி பேதைகளை ஞானவானா மாத்திர வல்லமை வாக்குத்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இவன் படிக்கட்டினாலே இவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். இங்கே கர்த்தர் சொல்கிறாருங்க எசேக்கியேல் 12:28 இதை நீ என்ன செய்ய சொல்லு அப்படிங்கிறார். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் ஆகையால் இங்கே இருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் சொல்கிற வார்த்தை ஒன்றாயிலும்
எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட அது தாமதம் ஆகாது, ஒரு வார்த்தை கூட லேட் ஆகாது. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைக்கும் நீங்க செய்கிற வேலைக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது தாமதித்தாலும், கொஞ்சம் லேட் ஆனாலும், 1 வருஷம் ஆனாலும், 6 மாசம் ஆனாலும், 8 மாசம் ஆனாலும், அது உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில கண்டிப்பான முறையில் அது நடந்தே ஆகும். தாமதிப்பது இல்லை. ஏன்னா சொல்லிட்டாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இது தாமதிக்காது என்று நீ சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நான் எப்படி போட்டிருக்கேன் அந்த வசனம் வாசிங்க. இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறார், இதை நீ சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நான் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ சொல்லு, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீ பேசு. உன் குடும்பத்துக்கு பேசு, உன் பிள்ளைகளுக்கு பேசு, உன் தொழிலுக்கு பேசு, உன் மகனுக்கு பேசு, உன் மகளுக்கு பேசு, எல்லாத்துக்கும் பேசுங்க. வாக்குத்தத்தங்கள் கொடுத்து அவர் சொல்லிட்டாரு, நான் வாக்குத்தத்தம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இதை நீ என்ன செய்ய, நீ சொல்லு. நடக்காது என்று சொல்லுகிறவனுக்கு நடக்கும் என்று சொல்லு, வராது என்று சொல்லுகிறவனுக்கு வரும் என்று சொல்லு, சுகம் வராது என்று சொல்லுவனுக்கு சுகம் வரும் என்று சொல்லு, தேரமாட்டான் என்று சொல்லுவனுக்கு இவன் தேர்வான் என்று சொல்லு. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீ சொல்லும் போது ராஜா வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அவிவிசுவாசமான வார்த்தைகளை வரவேற்காதீங்க, அதை தள்ளி விட்டுருங்க. நான் சொல்றேன் கேளுங்க, தாமதித்தாலும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தோற்று போயிருக்கலாம், ஒரு சில காரியங்களை வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தோற்று போனவங்களை அவர் ஜெயிக்க வைக்கிறவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது தோற்று போனார், ஆனால் ஜெயிக்க வச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஏசாயா 46:13 சீக்கிரம். என்னுடைய நீதியை நான் சமீபிக்க பண்ண போகிறேன், இனிமேல் எல்லாம் சொல்லுங்க, இனிமேல். உங்களுக்கு நியாயம் கிடைக்காம இருக்கா? உங்களுக்கு நீதி கிடைக்காம இருக்கா? உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருக்கா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு, உங்கள் நீதியை என்ன செய்ய போறேன், நீதி என்ன செய்ய போறேன், எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நீதியை எனக்கு வர பண்ண வைக்க போறாரு. உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பகுதியில் நியாயம் இல்லாமல் இருக்கிறதோ, நியாயம் கிடைக்காமல் இருக்கிறதோ, நீதி கிடைக்காமல் இருக்கிறதோ, கர்த்தர் உங்களுக்கு நீதி கிடைக்க வைக்க போறாரு. அது இனி தாமதிப்பது இல்ல. ஷப்பரா, அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு, என்னுடைய ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சீயோன் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க, இஸ்ரவேலருக்கு என்னுடைய மகிமையை, என்னுடைய பலனை, என்னுடைய கிருபையை நான் என்ன செய்ய போகிறேன், கட்டளிட போகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், இஸ்ரவேல் நான் எனக்கு மகிமையையும் பலனையும் கிருபையையும் அற்புதத்தையும் என் தகப்பன் கட்டளிட போய். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெளிப்பாடாக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக ஒரு சில பேர் எழும்பியிருக்கலாம், உங்களை பார்த்து பொறாமப்படலாம், உங்களுக்கு எதிராக வேட்டு வைக்கலாம். ஒரு பிரச்சனை தொண்டு போய்கொண்டே இருக்கிறது, அதுக்கு ஒரு முடிவு தெரியல, அதுக்கு பதில் கிடைக்கல, அதுக்கு வெற்றி வரல அப்படின்னா கர்த்தர் அதுக்கு சரிக்கு சரி கட்ட போகிறார். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? உபாகமம் 7:10. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு எத்தனை எதிராளிகள் இருந்தாலும், உங்களுக்கு எத்தனை பகைவர்கள் இருந்தாலும், கர்த்தர் அந்த பகைக்கிற அந்த பிரச்சனைக்கு, பகைக்கிற அந்த காரியத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் அதுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது.
நான் உனக்கு பதில் கொடுக்கிற ஒரு நேரம் வந்து விட்டது. உனக்கு எதிராக ஒரு சில பேர் எழும்பலாம், உனக்கு எதிராக ஒரு சில பேர் போராடலாம், உனக்கு எதிராக ஒரு சில பேர் சூழ்ச்சி பண்ணலாம். ஆனால் அதற்கு நான் பதில் கொடுக்கிற ஒரு நேரம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. எல்லாம் கைத்திட்டு அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் சொல்கிறாருங்க, நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தாமதிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கண்டிப்பாக அதை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இப்போ எத்தனை விண்ணப்பங்களை வச்சுருக்கலாம், எத்தனை ஜெப குறிப்புகளை வச்சுருக்கலாம், அது வராமல் இருக்கலாம், ஒரு தாமதிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் கர்த்தர் வந்து அதை செய்ய போகிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, உபாகமம் 23:21. இப்போ பாருங்கள், தேவன் எத்தனை வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அது தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அது நம்ம கைக்கு வரமாட்டேங்குது, லேட்டாகிக்கிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வருன்னு பார்த்துக்கிருக்கேன், நாளைக்கு வருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அடுத்த வருஷம் பார்த்துக்கு, ஒரு வருஷம் வரமாட்டேங்குது, தாமதமாகிக்கிட்டே இருக்கிறது. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் தாமதிக்காமல் நம்ம செஞ்சோம்னா அவர் தாமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் தாமதிக்காமல் இருப்பதுக்கு நாம் தாமதிக்காமல் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அவர் தாமதிக்காமல் இருப்பதற்கு நான் செய்யக்கூடிய காரியங்கள் தாமதிக்கக்கூடாது. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனம் உபாகமம் 23:21 என்ன சொல்லுது, வாசிங்க திருப்பி. உன் தேவனாய கர்த்தருக்கு நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்துவதற்கு நீ தாமதிக்காத, தாமதம் செய்யாத. தேவனாய கர்த்தர் நிச்சயமாக அதை உன் கரத்தில் கேட்பார், அது உனக்கு பாவம் ஆகும். இந்த பாவத்தை வந்து நம்ம நிறைய பேர் ஈஸியாக பண்ணிடுறோம். இப்போ வந்து நான் கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, நான் உண்மையாக இருப்பேன், கரெக்டாக அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிடுறாங்க. பொருத்தனை அல்லது நேர்ந்துக்கிறது பொருத்தனை பண்ணிடுறாங்க. நான் உன் குடும்பத்துக்கு இதை செய்வேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையை பண்ணிடுறாங்க. உன் பிள்ளை திருமண காரியத்துக்கு இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாயில் என்ன செஞ்சுறாங்க, பொருத்தனை பண்ணிடுறாங்க. நீ வீடு கட்டும்போது உனக்கு இவ்வளோ பணம் தர்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி வாயை திறந்து பொருத்தனை பண்ணிடுறாங்க. சர்ச்சுக்கு மாதம் மாதம் க்ளீனாக நான் தசமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிடுறாங்க. நான் சர்ச்சுக்கு இந்த பொருளை வாங்கி வைக்கிறதுக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிடுவாங்க. ஆனால் அது என்ன செய்ய மாட்டாங்க, அதை மறந்துடுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, நீ பொருத்தனை பண்ணினால் அதை நீ என்ன செய்யாத, தாமதிக்காத, லேட் பண்ணாத. நீ வாயை திறந்து பேசிட்டேன்னா, நீ வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்டேன்னா அதை கண்டிப்பான முறையில் செஞ்சிரு, அதை கண்டிப்பான முறையில் நிறைவேற்று. அப்படி நீ ஒருவேளை அதை மறந்துட்டேனா, அப்படி ஒருவேளை நீ செய்யலைனா உனக்குள்ள ஒரு பாவம் வந்து விடுமுங்கிறார். நீ பாவம் இல்லாத ஆளாக இருந்தாலும் நீ பாவம் செய்கிற ஆளாய் மாறி விடுவாய். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, நீ பொருத்தனை பண்ணிட்டு நீ பண்ணாமல் போனேன்னா அது உனக்கு பாவமாக கர்த்தர் உன் கரத்தில் கண்டிப்பாக என்ன செய்வார், கேட்பார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, அதை நிறைவேறாமல் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், அதை செலுத்துவதற்கு நாம் தாமதிக்கிறோம். அப்போ நாம் தாமதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாக்கை நிறைவேற்றுவது தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் இந்த காணிக்கை நான் கொடுக்குறேன், நான் இதுக்கு இந்த காணிக்கை கொடுக்குறேன், கரெக்டாக மாதம் மாதம் தசமாக கொடுக்குறேன், கரெக்டாக மாதம் மாதம் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வாக்கு பண்ணுறோம், வாயை திறந்து வாக்கு பண்ணிடுறோம். ஆனால் சூழ்நிலைகள் கொடுக்க முடியல, வாக்கு தத்தத்தை நம்ம பேசின வார்த்தையை நிறைவேற்ற முடியல. அவ பார்த்துக்கொள்ளுங்க, பிசாசு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நீர் அவனுக்கு நீ செலுத்த போறீர், அவன் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கிறான், அவன் எப்போ நிறைவேற்றுறான் அப்போ நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி வழக்காடுவான். பார்த்துக்கொள்ளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பாவம் வந்துடும் அப்படிங்கிறார். அல்லது நீங்கள் பொருத்தனை பண்ணாமே இருந்துடணும், கர்த்தருக்கு சித்தமானால் இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வாயை திறந்து அவசரப்பட்டு நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், அதை கொடுக்க போகிறேன், இதை கொடுக்க போகிறேன், நான் 10,000 சம்பாதிக்க, நான் 10 உனக்கு கர்த்தர் கொடுப்பேன் பொருத்தனை பண்ணிடுறீங்க. ஆனால் செய்கிறது கிடையாது. ஆனால் தொழில் விருத்தி அடைய மாட்டேங்குது, நான் தசமாக கொடுக்கணும் விருத்தி அடையலை அப்படின்றீங்க. அப்போனா பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். நீ என்ன சொல்லியிருக்கீங்க அதை செய்யணும். அதை செய்யாமல் விடுறதுனால தான் என்ன நடக்க தெரியுமா, பாவம் வந்துடுது நமக்குள்ள. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் தாமதம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நாம் எந்த காரியத்திலே தாமதித்து கொண்டு இருக்கிறோமோ அதை சீர்படுத்த வேண்டும், அதை சரி பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. உபாகம் 23:23 நீ பொருத்தனை பண்ணனா அதை செஞ்சிரு, அதை செய்யலைன்னா நான் உன் கையில் கேட்பேன், தாமதிக்காத, அப்படி செய்யாம போனேன்னா அது உனக்கு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மாறாக யாத்திராகமம் 22:29 என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க. முதல் பழுக்கும் பழத்தையும் அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருந்தது. உன் குடும்பத்தில் மூத்த பிள்ளை, அதாவது மூத்த பிள்ளைனா குமாரன் என்று போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? குமாரன், அப்போனா மகன், சரிங்களா? அப்போனா உன் குடும்பத்தில் ஒரு மூத்த மகனா நீ பெற்றெடுக்கிறியா, மூத்த மகன் உங்களுக்கு பிறக்கிறானா, அந்த மூத்த மகனை என்னுடைய வேலைக்கு, என்னுடைய பணிக்கு நீ என்ன செஞ்சிரு, நீ அர்ப்பணிச்சிரு. உன் மூத்த மகனை எனக்கு நீ கொடுத்துரு. இப்போ அண்ணாலம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அண்ணாலம்மா என்ன பண்ணாங்க? ஒரு பொருத்தனை பண்ணாங்க. ஆண்டவரை எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் தலையில் சவர கத்தி படுவதற்கு முன்னுமே நான் அந்த ஆலயத்தை வந்து விட்டுறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. அந்த பொருத்தனையை என்ன பண்ணாங்க? அண்ணாலம்மா நிறைவேற்றினாங்க. கடைசியில் அவர் வந்து என்னவானார்? சாமுவேலாய் கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு மகனாக மாறினார். ஏலிக்கு ஆவியானவர் பேசலை, ஒரு ஊழியக்காரருக்கு தேவன் பேசல. ஆனா அந்த ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்கிற ஒரு சின்ன பயலா இருக்கிற அந்த சாமுவேல்கிட்ட கர்த்தர் ஏலி குடும்பத்தை பத்தி தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். யார் பெத்த பிள்ளை? அண்ணாலம்மா பெத்த பிள்ளை. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அந்த ஒரு குழந்தைய கொடுத்த பிற்பாடு அடுத்த 5 பிள்ளையை பெற்றெடுக்குது அந்த அம்மா. பொருத்தனை நிறைவேற்றனால வந்த ஒரு ஆசீர்வாதம். நான் அவசரத்தில் பொருத்தனை பண்ணிட்டேன், தெரியாமல் பொருத்தனை பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. குழந்தைய பெற்றாங்க. முடி மொட்டெடுக்கிறதுக்கு முன்னமே கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க? ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கர்த்தர் 5 பிள்ளையை கொடுத்துருக்கிறார். பொருத்தனை நிறைவேற்றினாங்க. அந்த பிள்ளை சாதாரண பிள்ளைய, முதல் பிள்ளை கர்த்தருடைய பணிவிடை செய்யும், கர்த்தருடைய ஊழியக்காரனா தீர்க்கதரிசியாக ஏலிக்கு மேலே அந்த பிள்ளைய கர்த்தர் பேசினார். ஒரு தீர்க்கதரிசியா சாமுவேல் வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணார், ஏலிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார பிள்ளையை கர்த்தர் அண்ணாலம்மாவுக்கு கொடுத்தாரு. அதான் இங்கே என்ன சொல்கிறாரு? நீ பெத்தெடுக்கிற மூத்த பிள்ளையை நீ எனக்கு கொடு அப்படிங்கிறார். இங்கே குமாரன் என்று போட்டிருக்கு, குமாரன் என்று போட்டிருக்கு. நீங்கள் கடவுளுக்கு வேலை செய்கிறதுக்கு உங்கள் பிள்ளையை கொடுக்கறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. உங்கள் பிள்ளையை உலகத்துக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் கேட்குறாரு, நீ குறைஞ்சி போகிறது கிடையாது. உலகத்தில் வேலை பார்த்து என்ன சம்பாதிச்சாலும் பரலத்துக்கு போக முடியாது. ஆனால் உன் பிள்ளையை தேவனுடைய வேலையை செய்ய, தேவனுடைய பணி செய்ய, தேவனுடைய ஊழி செய்ய என் பிள்ளையை அர்ப்பணிக்கும் சொல்லி நீ மூத்த பிள்ளையை நீ அர்ப்பணித்தா கர்த்தருடைய நாம மையப்படும். உன் பிள்ளை தீர்க்கதரிசியாக மாறுவான், உன் பிள்ளை ஊழியக்காரனா மாறுவான். தேசங்களுக்கு உன் பிள்ளை பயன்படும், உலகத்துக்கு உன் பிள்ளை பயன்படும், பரலத்துக்கு உன் பிள்ளை பயன்படும். உன் சந்ததி சந்ததி சந்ததியா கர்த்தர் உன் பிள்ளையை, உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். அதான் தேவன் சொல்றாரு, உன் மூத்த குமாரன் எனக்கு என்ன செய்ய நீ கொடு. நம்ம இதை யாரும் செய்கிறது கிடையாது, நிறைவேற்ற கிடையாது. அந்த படிப்பு படிக்க வைக்கணும், இந்த படிப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என் மூத்த மகனை, நல்ல வேலை மூத்த மகள்னு போடலை, இல்லாட்டி என் மகளை ஊழியத்துக்காக விட நான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் குமாரன் குமாரன் போட்டிருக்கா, குமாரத்தின் போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? குமாரன். உங்கள் குடும்பத்தில் மூத்த மகன் யார் பிறந்தாலும் கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை தந்தாப்புல கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்ம நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் கர்த்தருடைய, அதாவது தாமதிக்காத அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 119:60. உமது கற்பனைகளை கற்பனையை கை கொள்ளாமடி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். அப்புறம் இங்கே இருங்க, நல்லா கவனிங்க, இங்கே இருங்க. தாமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இங்கே இருங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கற்பத்துக்கு அன்றைக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு திருமண காரியத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கடன் பிரச்சனை அடைவதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிந்தையிலிருந்து விடுதலை பெற எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தாமதம் ஆகிட்டு இருக்கு. அப்போ தாமதம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு ரீசன் இருக்குது. ஏன் தாமதம் ஆகுது? ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல? ஏன் தேவன் சொன்ன காரியம் என் குடும்பத்தை நடக்கலை அப்படின்னு கேட்டால் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், திருப்பி வாசிங்க, சங்கீதம் 119:60. எல்லாரும் எடுத்து வாசிங்க. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன்.
அல்லேலூயா. இங்க பாருங்க, அதாவது அவருடைய கற்பனையை நாம் கடைபிடிக்காமல், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதனால ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யும் போது, எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யக்கூடாமல் இருக்கும்போது அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்காது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறபடி. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவர் தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? தாமதிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒருவர் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் நல்லவனா மாறணும், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் அற்புதமா அதிசயமா இருக்கணும், எல்லாரும் மனம் மாறணும், எல்லாரும் ரிச்சிப்படையணும். அதற்காகத்தான் அவர் என்ன பண்றாரு? தாமதம் பண்றாரு. உங்க குடும்பத்தில் 4 பேர் ரிச்சிக்கப்பட்டு ஒரு ஆள் ரிச்சிக்கப்படாமல் இருந்தா அவர் ரிச்சிக்கப்படணும், அவர் ரிச்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்றாரு? தாமதம் பண்றாரு. அப்போ ஒரு தாமதம் பண்ணுவதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கு. அப்போனா அந்த வசனத்தை நல்லா திருப்பி நோக்க வாசிங்க. தாமதிக்கிறார் சிலர் என்ன செய்யறாங்க? சிலர் எண்ணுகிறாங்க. ஏன் வாக்குத்தத்தம் நடக்கல? ஏன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கல? ஒரு சில பேர் எண்றீங்க, ஒரு சில பேர் சொல்றீங்க. சரிங்களா? அடுத்து ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. இப்போ உங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா? 4 பேர் மனம் திரும்பணும். உங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்க, 4 பேர் ரட்சிப்பு அடையணும். உங்க குடும்பத்தில் 5 பேர் இருக்கீங்களா? 5 பேர் மனம் மாறணும். 5 பேர். ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருந்தா 2 பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, ஒருத்தர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஒரு ஆள் ஞானசன் எடுத்திருக்கு, ஒரு ஆள் ஞானசன் எடுக்கல. ஒரு ஆள் வந்து இயேசுவை கும்பிடுது, ஒரு ஆள் இயேசுவை கும்பிடல. ஒரு ஆள் நீ மட்டும் போனா வரமாட்டேங்குது, ஒரு ஆள் உள்ள விட்டுட்டு வெளியே போயிருது. அப்போ முழுமையான ஒரு ரட்சிப்பு இல்லை, முழுமையான விடுதலை இல்லை, முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு அற்புதம் செய்ய கொஞ்சம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு அதிசயம் செய்ய உனக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் எல்லாருமே ரட்சிப்படைய வேண்டும், உன் குடும்பத்தில் எல்லாமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நான் தாமதம் பண்ணாமல் உன் குடும்பத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது நான் கண்டிப்பான முறையில் உனக்கு என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஒரு சில காரியங்களிலே தாமதிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யறதுக்கு தாமதம் ஆகத்தான் செய்யும். எனக்கு உடனே வேணும் உடனே வேணும்னு கேட்குறோம் இல்லையா? நம்ம மட்டும் நல்லா இருந்த போதும் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டாமா? இப்போ ஒரு குடும்பத்தில் மனைவி ரிச்சிக்கப்பட்ட கணவன் ரிச்சிக்கப்பட வேண்டாமா? மனைவி மட்டும் பரலோகத்துக்கு போனோமா? கணவன் பரலோகத்துக்கு போக வேண்டாமா? பிள்ளை ரிச்சிக்கப்பட்டு தாய் தப்பை ரிச்சிக்கப்படாமல் இருக்காங்களே, அப்போ அவங்க வந்து பரலோகத்துக்கு போக வேண்டாமா? இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது இன்னைக்கு. ஒருத்தர் ரிச்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரிச்சிக்கப்படாமல், ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்து ஒருத்தர் சர்ச்சுக்கு வராமல், இப்படி ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. ஒரு நாள் ரிச்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஒரு குடும்பத்தில் வாசம் பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தில் வாழ்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கலை, ஏதோ ஒரு காரியம் தடையாகிட்டு இருக்கு. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் ஒருமித்த வாசம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் வந்து முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும், முழுமையாக இயேசுக்காக வர வேண்டும். அப்படி வரும்போது தான் பெயர் கிறிஸ்தவ வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கு, அம்மா மட்டும் திருவிருந்து எடுக்குது, மகன் திருவிருந்து எடுக்கிறது கிடையாது, மகன் திருவிருந்து எடுக்கிறது கிடையாது, வீட்டுக்கார் திருவிருந்து எடுக்கிறது கிடையாது. ஒரு ஆள் மட்டும் சர்ச்சுக்கு வருது, வீட்டுக்கார் வெளியே போயிடுறாரு. அப்போ பார்த்துக்கொள்ளுங்க, அவர் வாக்குத்தத்தை நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நிறைவேற லேட் ஆகுது. நீ பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பான்னு சொல்கிறாருல்ல, அப்போ ஏன் அது நிறைவேறல? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நிறைவேறல? முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை, முழுமையான ஒரு ரிச்சிப்பு இல்லை. கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அர்ப்பணிப்பு இல்லாதனால தான் நான் கொஞ்சம் என்ன செய்றேன், உன் குடும்பத்துக்கு நான் அப்போ லேட் பண்ணுறேன். உன் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு மனதோட ஒரு காரியத்துக்கு நீ ஜெபிச்சு பாரு, நான் அற்புதம் பண்ணுவேன். அதுக்கு ரீசன் இருக்கும். ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இல்லாமல் இருக்காது. ஃபால்ட்டு நம்மகிட்ட தான் இருக்கும், ஏசப்பாட்ட ஃபால்ட்டே இருக்காது. தாமதமாகதான் அதுக்கு நம்மகிட்ட தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் தாமதமானாலும் நீங்கள் எப்படி இந்த காரியத்துக்கு ஜெபிக்கணும்? இப்போ வந்து கற்பதக்கணிக்கு ஜெபிக்கணும், திருமணத்துக்கு ஜெபிக்கணும், கருணாடையை ஜெபிக்கணும், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும். அப்போ நீங்கள் கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 70:5 நானே தேவனே என்கிட்ட சீக்கிரமாக வாங்க, நீரே என் துணையும், நீரே என்னை காப்பாற்றுகிறவர், நீரே எனக்கு துணை செய்கிறவர், நீரே என்னை விடுவிக்கிறவர், கர்த்தாவே தாமதம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. இந்த தாவீது ஜெபம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்க. கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையுமானவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். கர்த்தாவே
இயேசுவே நான் சிறுமை எளிமையானவன், தேவனே என்கிட்ட சீக்கிரமாக வாங்க, தேவனே என்கிட்ட தீவிரமாக சீக்கிரமாக வாங்க, நீரே என் துணை, நீரே என் கேடகம், நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் அற்புதர், நீரே என் அதிசயமானவர். தகப்பனே இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே, தாமதம் பண்ணாதையும். இது ஒரு ஜெபம். எப்படி ஜெபிக்கணும்? நீங்க எப்படி ஜெபிக்கணும்? ஏசப்பட்டு எப்படி கேட்கணும்? ஒரு திருமண கரை தாமதமாச்சுன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. ஒரு கற்பத்துக்கு நீ தாமதமாச்சுன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. ஒரு கடன் பிரச்சனை அடைப்பதுக்கு தாமதமாச்சுன்னா இந்த வசனத்தை சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக தீவிரமாக இணைச்சிவார். எப்படி கூப்பிடணும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் பாருங்க, கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் என்ன செய்யுங்க, தீவிரமாக வரணும். என்ன அர்த்தம் சொல்லுங்க? சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக வாங்க. நீர் எனக்கு துணையும், துணையும் சொல்லிட்டு விட்டாங்க. நீர் எனக்கு துணையும், நீர் எனக்கு கேடகமும், நீர் எனக்கு பலனும், நீர் எனக்கு அப்பாவும், நீர் எனக்கு அம்மாவும், நீர் எனக்கு எல்லாவும் இருக்கிறபடியால் என்னை விடுவிக்க எனக்கு அற்புதம் செய்ய, என் கடனை அடைப்பதற்கு சீக்கிரமாக நீங்க வாங்க. அல்லேலூயா. அப்படித்தானே போட்டிருக்கு. தாமதிக்காதீங்க. நீங்கள் கேட்குற ஜெபத்தில் எப்படி கேட்கணும் தெரியுமா? நீங்கள் கேட்குற ஜெபத்தில் இப்படி கேட்கணும். அதாவது என்னிடத்தில் தீவிரமாக வாங்க, நீர் என் துணையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணையை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறேன், நீர் எனக்கு பலனாக இருக்கிறீர், நீர் எனக்கு கோட்டையாக இருக்கிறீர், நீர் எனக்கு அற்புதராக இருக்கிறீர், நீர் எனக்கு அதிசயமானவராக இருக்கிறீர், நீர் எனக்கு வெற்றி வேந்தனாக இருக்கிறீர், நீர் நான் கையீடு செய்கிற எல்லா வேலையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதனால என்ன இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து என்னை விடுவித்தரணும். விடுவிச்சிட்டு என்னை காப்பாற்ற என்ன செய்யுங்க? தாமதம் பண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5 வசனம் எப்படி ஜெபிக்கணும் புரியுதா உங்களுக்கு? எப்படி ஜெபிக்கணும் தெரியுதா? துணையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய காரியங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம், சேர்த்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அடுத்து இன்னொரு ஜெபம், தாமதமாக இருக்கிற காரியம் சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு தானியேல் 9:19, ஆண்டவரே கேளும், அல்லேலூயா. இப்போ இங்கே கவனிக்கணும், இந்த ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே நல்லா சொல்லுங்கள், நல்லா நீங்கள் இந்த ஜெபத்தில் பதில் வரப்போகுது உங்களுக்கு. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு நான் தெரியாமல் ஒரு சில தப்புகள், ஒரு சில தவறுகள், ஒரு சில பாவங்கள் நான் பண்ணியிருந்தேனா, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிருந்தேனா, இயேசுவே என்னை மன்னியும். இங்கே மொட்டைக்கட்டையே வெறும் மன்னியும் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? சேர்த்துக்கணும். எப்படி போட்டிருக்கு? ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே கவனியும். நல்லா சொல்லுங்க. இயேசுவே என்னை கவனியும், இயேசுவே என்னை பாருங்க, இயேசுவே என்னை கவனிங்க, இயேசுவே உம்முடைய நிமித்தமாக தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கு, உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இயேசுவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், இயேசுவே உம்முடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன், இயேசுங்கிற நாமத்தை நான் தரிச்சிருக்கிறேன். ஐயா நான் உலகத்து ஆள் இல்லை, ஐயா நான் பூமிக்குரிய ஆள் இல்லை, நான் பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைத்து. என்னையா ஒன்றும் பேச மாட்டேறீங்க, நான் தொண்டை தண்ணி போட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜெபத்தை ஜெபிச்சே அற்புதம் நடக்குங்க, அதுதான் சொல்ல வைக்கிறேன் நான். யாருக்கோ சொல்கிறேன்ட்டு உட்காந்துருக்கீங்களே, உங்கள் ஜெபத்தை இப்படி ஜெபிச்சா உடனே அற்புதம் நடக்குங்க, தாமதிக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த இந்த வசனம் என்ன தெரியுமா அர்த்தம்?
நான் உலகத்தான் கிடையாது, நான் உங்க பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உங்க நாம எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஏசப்பட சொல்லி காட்டுன. அப்படிப்பட்ட ஜெபம் இந்த ஜெபம். உலகத்தான் ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. இது பிள்ளைங்கிற அத்தாரிட்டி எடுத்து ஜெபிக்கிற ஜெபம். உங்க நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற ஜெபம். நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் பூமிக்கு உரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு உரியவன் அப்படிங்கிறத நீங்க சொல்லும் போது ஏசப்பா பாப்பாரு. ஐயோ என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே அப்படின்னு சொல்லி மனமிறங்கி வாக்குத்தத்தம் தாமதம் பண்ணாலும் அந்த வாக்குத்தத்தத்தை குடும்பத்தில் நிறைவேற்றுறதுக்கு அவர் உடனே இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். நான் யாருக்கோ சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, யாருக்கோ சொல்றாரு. எங்க நமக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை காரியம் வர வேண்டி இருக்கிறது, எத்தனை காரியம் நடக்க வேண்டி இருக்கிறது, எத்தனை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டி இருக்கிறது, எத்தனை வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டி இருக்கிறது. அப்ப நிறைவேறதுக்கு எப்படி ஏசப்பட்ட போகணும், எப்படி கேட்கணும் அப்படின்னா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி கேளு, நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. இல்ல பைபிள் வச்சு இந்த வசனத்தை எடுங்க. தானியேல் 9:19 எல்லாம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இயேசு மகாராஜா, இரட்சகரே, வெற்றி வேந்தனே, இரக்கத்தின் தேவனே, அப்பா இயேசுவே, என்னை கேளும். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு விரோதமாக பாவங்கள் பண்ணியிருந்தேனா என்னை மன்னிச்சிருங்க. ஏசப்பா, என்னை கொஞ்சம் கவனிங்க. ஏசப்பா, என்னை கொஞ்சம் பாருங்க. தேவனே, தேவனே, உம்முடைய நிமித்தமாக நீங்க இந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு தாமதியாமல் இருக்க செய்யுங்க. உம்முடைய நகரத்துக்கு, உம்முடைய நகரத்துக்கு, உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லணும் என்று நான் சொல்ல. உங்க நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இதெல்லாம் சொல்லுங்க. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். நல்லா சொல்லணும். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நான் ரட்சிப்படைஞ்சனோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நான் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது, வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது. ஆபிரகாமுக்குண்டான வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது. அந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. அது இனிமேல் தாமதிக்க கூடாது. அது சீக்கிரமாக வர வேணும், அது சீக்கிரமாக வர வேணும் அப்படி என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். நான் உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை. எல்லாம் சொல்லுங்க, நான் உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை. உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை. உம்முடைய நாமம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசி வரி, கடைசி வரி என்ன சொல்லுது? உம்முடைய நாமம் சொல்லுங்க. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். போட்டிருக்க போறலையா? போட்டிருக்க போறலையா? அப்ப சொல்லுங்க, நான் உங்க நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஜெபிக்கணும், இப்படி நீங்கள் கேட்கணும். இப்படி கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். எல்லாம் அப்படி எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறேன், கர்த்தாவை மே துதிக்கிறேன், பிதாவை மே துதிக்கிறேன், உன்னதரை மே துதிக்கிறேன். தகப்பனை நீர் ஆராதிக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவினை இறங்கி வருகிற தேவன். ஒரு ரப்பாலா கத்து சத்து நீமா துரப்பா. எல்லாம் வாயை திறந்து, எல்லாம் வாயை திறந்து, எல்லாம் எந்திரிச்சு நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. இப்போது தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற போது அவற்றை நீங்கள் சொல்லுங்க. தகப்பனே, நீ தாமதம் பண்ணாலும் நான் சாதாரண ஆள் இல்லை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை. உங்க நாமம் எல்லாம் சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை, உங்க நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பூமிக்குரியவன் நல்ல, நான் பரலத்துக்குரியவன். அல்லேலூயா. என்னை காக்கிற தேவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல ஃபயரா இருங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, தாமதித்தாலும் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தேவனே, நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு உடனே தீவிரமாக இறங்கி வந்து என் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை செய்ய போறதுக்காக நன்றி. எல்லாம் கையில் தப்பாக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கையை தட்டி, நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கு உங்களை விடுவிக்கிறாரு. விடுவிக்க வல்லவரே, நம் ஆராதிக்கும் தேவன் நல்ல
வல்லவரே, நம்மை காக்கின்றவர் தூதர் அனுப்பிடுவார். அக்கினி ஜாலையிலே அறியாமல் காத்திடுவார். எல்லாரும் நம்மை காக்கின்றவர் தூதர் அனுப்பிடுவார். அக்கினி ஜாலையிலே அறியாமல் காத்திடுவார். இதை விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இதை விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நீதிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நீதிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். வாழ்ந்து நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்று கரப்பட்டு நடத்திடுவார். எல்லாம் சொல்லுங்க, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்று கரப்பட்டு நடத்திடுவார். இதை விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இதை விடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். மகிமைப்படுத்துங்க. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்று காட்சி நடத்திடுவார். வாயத்திறந்து தாங்கியே இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், வல்லவரே. தகப்பனை துதிக்கிறோம், பிதாவை துதிக்கிறோம், ஆவியான தேவனை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் தாமதமாக இருந்தால் அந்த தாமதத்தை நாங்கள் உடனே நிறைவேற்றுவதற்கு சூழ்நிலையில் உருவாக்கி தாங்க தகப்பனே. பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாமல் போனால் அதில் தாமதிக்காத பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஜெபத்தில் ஆண்டவரே பிள்ளைங்கிற உரிமையை எடுத்து ஜெபிக்கும்போது நீங்கள் தாமதம் பண்ணாமல் உடனே நீங்கள் செய்கிறீங்க ராஜா. இந்த நாளில் கூட இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட அற்புதங்களோடு அதிசயங்களோடு வாழ்வதற்கு தகுதிப்படுத்தியிருக்கீங்க. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தாப்பன. இந்த வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை உடைய பெலன் உடைய கிருபை இறங்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.